வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். டாக்டர் பாலகிருஷ்ணன், கோவையிலிருந்து உங்களுக்கு இந்த பதிவு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் தினமும் நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு பேசிட்டு வந்துட்டுருக்குறோம். இன்றைக்கி நல்ல விஷயங்களை பார்க்கலாம். இது பிகினர்ஸ், புதுசாக வர்றீங்கள்ல, வர்றவங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்னாவே முதல்ல நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அன்சர்டைனிட்டி. தேவையில்லாத எக்ஸ்ட்ரா பணத்தை மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏதோ ஒன்றுக்கு தேவை இருக்கிற பணத்தை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க. பொறுமையாக இருங்க, வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட்டில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் நிச்சயமாகவே இருக்கும். மார்க்கெட் ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டது. சந்தை அபாயங்கள்னு சொல்லுவாங்க, அது தப்பு. ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டுங்க. உங்களுடைய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் 10லேருந்து ஒரு 15% மட்டும் இதில் வச்சுக்கோங்க. சரி, இந்த நியூ கமர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இதில் அனுபவம் உள்ளவங்கள்ட்ட ஒரு ஆலோசனை பண்ணுங்கள். அனுபவம் உள்ளவங்கள்ட்ட நீங்கள் ஒரு ஆலோசனை பண்ணுங்கள். நிறைய விஷயங்களை பார்க்கணும், படிக்கணும், கம்பெனியெல்லாம் அனலைஸ் பண்ணணும். கடந்த 5 வருஷத்தில் என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சரி, இப்போ நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக நீங்கள் டெவலப் ஆகிறதுக்கு ஒரு அருமையான வழி சொல்கிறேன். நீங்கள் என்ன சூழ்நிலையில் நீங்கள் ஒரு சேஃபராக ஒரு 75% 80% பணத்தை சேஃபாக வச்சுக்கோங்க. சரிங்களா? மாதமானால் கன்சிஸ்டண்ட்டாக எச்சோ கம்மியோ குறைவோ ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வர்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃப்ளக்சுவேஷனை கம்பீட் பண்ணுற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க, அத்தனை கோடி கிடைக்கும், இத்தனை கோடி கிடைக்கும். நிறைய ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக நிறைய விளம்பரம்லாம் கொடுப்பாங்க. நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் அவன் விற்று போட்டு போயிடுவான். அவன் விற்றதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காசு போயிடும். அதனால் அதெல்லாம் பார்க்காதீங்க. புதுசாக வரவங்க நல்ல ஸ்டாக்ஸ் நான் சொல்கிறேன். இந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்ததுக்கு 2022க்கும் 2024க்கும் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இதெல்லாம் லார்ஜ் கேப், அதெல்லாம் மத்திய அரசுக்கு முற்றிலும் சொந்தமான நிறுவனம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா 7 ரூபா 10 ரூபா இருந்தது. இன்றைக்கி ஒரு 60 ரூபா ரேஞ்சில் இருக்குது. இந்த புதுசாக வர்றவங்க இதெல்லாம் பத்திரமா வாங்க. டிவிடெண்டும் கிடைக்கும் உங்களுக்கு. கன்சிஸ்டண்ட்டாக ஏறும், கன்சிஸ்டண்ட்டாக இறங்கும். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. பஞ்சாப் அண்ட் சிந்து பேங்க், இது ஒரு 9 ரூபா 10 ரூபாயில் இருந்ததா இன்றைக்கி 60 ரூபாயில் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா யூகோ பேங்க், யுனைடெட் கமர்ஷியல் பேங்க் 9 ரூபாயில் இருந்தது, இன்றைக்கி 60 ரூபாயில் இருக்குது. எத்தனை மடங்கு? 500 மடங்கு ஏறி இருக்குது. அப்புறம் என்ன பார்க்கலாம், நம்ம சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா 9 ரூபாய்க்கு இருந்தது, இன்றைக்கி 60 ரூபாய்க்கு இருக்குது. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா 39 ரூபாயில் இருந்தது, இன்றைக்கி 139 ரூபாயில் இருக்குது, 40 ரூபாயில். பஞ்சாப் நேஷ்னல் பேங்க், இதெல்லாம் பெரிய லார்ஜ் கேப். பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் 30 ரூபா 35 ரூபாயில் இருந்தது, இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 150 ரூபாய்க்கு வந்துடுது. கனரா பேங்க் அதே மாதிரி தான். கனரா பேங்க் 230 ரூபாயில் இருந்தது, அப்போ 400-500 ரூபா வந்தது. இப்போ ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க, இப்போ குறைவான ரேட்டில் தான் கிடைக்கிது, வாங்கி வச்சுக்கோங்க. பேங்க் ஆஃப் பரோடா 90 ரூபாயில் இருந்தது, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 250 ருபீஸ். நான் இப்போ அதெல்லாம் அக்யூரேட்டாக பார்க்காம ஒரு இதாக சொல்லிகிட்ருக்கேன். அப்புறம் என்ன, நேஷனலைஸ் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா, அப்புறம் ஐசிஐசி ப்ரைவேட் செக்டர் பேங்க்கில் ஐசிஐசி பேங்க் வாங்கலாம், ஹெச்டிஎஃப்சி வாங்கலாம், இண்டஸ்இண்ட் பேங்க் வாங்கலாம், சிட்டி யூனியன் பேங்க் வாங்குங்க. கரூர் வைஸ்யா பேங்க்கில் 50 ரூபா இருந்தது, இன்றைக்கி கிட்டத்தட்ட 200 ரூபாய்க்கு மேலே வந்தாச்சு. ஃபெடரல் பேங்க் வாங்கலாம். பேங்க் எல்லாமே நல்லாவே அருமையாகவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் நல்ல நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் வாங்கலாம். பொறுமையாக வெயிட் பண்ணிங்கன்னா டிவிடெண்டும் கிடைக்கும், கன்சிஸ்டண்ட்டாக ஏறும், கன்சிஸ்டண்ட்டாக இறங்கும். இது புதுசாக வர்றவங்களுக்கு மட்டும்தான். சரிங்களா? இதான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாதுங்க. சரிங்களா? நீங்கள் எல்லாமே நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் நிறைய வெப்சைட் இருக்குது, அதில் போய் அனலைஸ் பண்ணி வாங்க. இதெல்லாம் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கான ஒரு நல்ல வழிகளை நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு இன்சூரன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், ஃபைனான்ஷியல் பிளானிங், ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தமான ஆலோசனைகள் தேவையாக இருந்தால் என்னுடைய நம்பர், கான்டாக்ட் நம்பர் 9952615649. இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னால் இருக்குது. சரிங்களா? வாழ்க்கையில் ஃபைனான்ஷியல் பிளானிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உங்களுடைய நிதி ஆதாரம் தான் உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணும். சரிங்களா? என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்பு நண்பன் பாலகிருஷ்ணன்.